இந்த வீடியோவில் திருவாரூர் மாவட்டத்தில் 2ஆம் திருப்புதல் தேர்வில் கேட்கப்பட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 15வது கேள்வி. R என்ற உறவு செட் ஆஃப் ஆல் x, y such that y is equal to x plus 3 x belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூக்கு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா y is equal to x plus 3. இப்போ x is equal to 0வாக இருந்துச்சுன்னா y is equal to எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறோம். 0 + 3 0 + 3 3. x is equal to 1 இருந்ததுன்னா y is equal to 1 + 3 4. எக்ஸோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா y is equal to 2 + 3 5. x is equal to 3 இருக்கும்போது y is equal to 3 + 3 6. எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்போது y is equal to 4 + 3 7. எக்ஸோட வேல்யூ 5 இருக்கும்போது y is equal to 5 + 3 8. அவ்வளோதான். 0லேருந்து 5 வரைக்கும் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதிப்பகம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸோட வேல்யூ தான். 0லேருந்து 5 வரைக்கும் 0, 1, 2, 3, 4, 5. வீச்சகம் அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ 3, 4, 5, 6, 7, 8. அடுத்தது 16வது கேள்வி. f from n to n என்ற சார்பானது f of x equal to 3x + 2 x belongs to n என வரையறுக்கப்படுகிறது எனில் 1, 2, 3இன் நிழல் உருக்களை காண்க. இது வேறு ஒன்றும் இல்லை, f of xக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1, 2, 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி f of x என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ f of x is equal to 3x + 2. இப்போ முதல்ல 1ஓட நிழல் உரு கண்டுபிடிக்க போகிறோம். 1ஓட நிழல் உருனா எக்ஸுக்கு பதிலாக இதில் 1ன்னு போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ f of 1 equal to 3x. 3xனால் 3 × x. இப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக 1 + 2. 3 3 + 2 3 + 2 5. இப்போ 1ன்னு போடும்போது நமக்கு f of xோட வேல்யூ 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 1ஓட நிழல் உரு 5. அடுத்தது 2க்கு கேட்டிருக்காங்க. இப்போ f of 2 equal to இதே ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட போகிறோம். 3 × 2 + 2 2 6 + 2 8. அடுத்தது f of 3 3ஓட நிழல் உரு கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட போகிறோம். இப்போ 3 × 3 + 2 3 9 + 2 11. லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதிட போகிறோம். 1இன் நிழல் உரு 1 போடும்போது 5 கிடச்சிருக்கு. ஸோ 1இன் நிழல் உரு 5. 2இன் நிழல் உரு 8. 3இன் நிழல் உரு 11. அவ்வளோதான். அடுத்தது 17வது கேள்வி. 1 + 2 + 3 + up to k வரைக்கும் 325 எனில்
1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் அப் டு k cube மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 2 ஃபார்முலா தெரியும். ஒன்று வந்து முதல் n இயலெண்களின் கூடுதல், இன்னொன்று முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல். ஒன்றுலேருந்து k வரைக்கும் கூட்டினா 325ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1லேருந்து k முதல் n இயலெண்களின் கூடுதல்னால் என்ன எழுதுவோம்? n × n + 1/2. இப்போ k வரைக்கும் இருக்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்? k × k + 1/2 = 325ன்னு எழுதிக்கலாம். இதோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் அப் டு k cube வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்ன? k × k + 1/2 the whole square. n இருந்தால் n போட்டிருக்கோம், இங்கே k இருக்கிறதுனால kன்னு போட்டிருக்கோம். இப்போ k × k + 1/2 வேல்யூ நமக்கு தெரியும், 325. இப்போ இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ 325க்கு ஸ்கொயர் 325ஐயும் 325ஐயும் பெருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்த கேள்வி 18. சுருக்குக x - 3/x² - 9. இப்போ இதில் பகுதியில் இந்த 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர்னு போட போகிறோம். x² - 3². இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது? a² - b² = a + b × a - b. ஸோ கீழே பகுதிக்கு பதிலாக அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? x + 3 × x - 3. இப்போ மேலே உள்ள x - 3ம் கீழே உள்ள x - 3ம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1/x + 3. 19வது கொஸ்டின். ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ அந்த எண் வந்து என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ அதோட தலைகீழி என்னவாக இருக்கும்? எக்ஸோட தலைகீழி 1/x. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் வந்து 24/5. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 24/5ன்னு கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் போடணும். இப்போ x - 1/x = 24/5. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸையும் பெருக்கி இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். x × x x² - 1/x = 24/5. அடுத்து என்ன பண்ணணும்? குறுக்க பெருக்கணும். 5 × x² - 1 = இங்கே குறுக்க பெருக்கணும்னா 24x, which implies இதை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். இப்போ 5x² - 5 = 24x. implies 5x². அடுத்து எக்ஸ் டேர்ம் எழுத போகிறோம். எக்ஸ் டேர்ம் அங்கே இருக்குது, இங்கே வரும்போது -24xன்னு வரும். -5 = 0. இப்போ இதை வந்து காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் பெருக்கிக்கிறோம். 5 5 25 மைனஸ் இருக்கிறதுனால -25, நடுவில் -24. அப்போது பெருக்குனா -25, கூட்டுனா -24. என்ன நம்பர் வரும்? 1 -25. 1ஐயும் -25ஐயும் பெருக்கும்போது -25 வந்துடும், கூட்டும்போது -24 வந்துடும். இப்போ x² கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். /5x. 5 இருக்கிறதுனால என்ன போட்டிருக்கோம்? /5x அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும்
இங்கே 5ஐயும் 25ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 5 5, I 5 25. ஸோ அடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? கீழே இருந்து மேலே எழுதுவோம். இப்போ 5x + 1 × x - 5 = 0. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். 5x + 1 = 0, x - 5 = 0. இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 5x = +1 அங்கே போகும்போது -1. இப்போ x -1/5. பெருக்கல் 5 இங்கே வரும்போது வகுத்தல் 5 வரும். அதே மாதிரி இங்கே -5 அங்கே போகும்போது +5 ஆயிரும். ஸோ எக்ஸோட மதிப்பு 5 இருக்கலாம் அல்லது -1/5 இருக்கலாம். அடுத்தது 20வது கேள்வி. ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இதில் உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, அணியின் வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறுப்புகளின் எண்ணிக்கைனா எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 4 8 12 16. உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 16. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 16. அடுத்தது அணியின் வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணியின் வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைகளின் எண்ணிக்கை, அடுத்து நிரல்களின் எண்ணிக்கை. இப்போ நிறை எத்தனை இருக்குது? 1 2 3 4. இப்போ 4 4 நிறைகள் இருக்குது. அதே மாதிரி நிரல்களும் எத்தனை தான் இருக்குது? 4 தான். 1 2 3 4. 4 × 4. அணியின் வரிசை வந்து 4 × 4. இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. 21வது கொஸ்டின். மெனிலாஸ் தேற்றத்தை எழுதுக. மெனிலாஸ் தேற்றம் இது வந்து கிட்டத்தட்ட சீவாஸ் தேற்றம் மாதிரியே தான் இருக்கும். ஏபிசி என்ற முக்கோணத்தின் பக்கங்கள் பிசி சிஏ ஏபி அல்லது அவற்றின் நீட்சியில் உள்ள புள்ளிகள் முறையே PQR ஆகியன ஒரு கோடமைந்த புள்ளிகளாக அமைய தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை BP/PC × CQ/QA × AR/RB = -1. அதாவது ஏபிசிங்கிற முக்கோணம், இதுதான் ஏபிசிங்கிற முக்கோணம். இதோட பக்கங்கள் பிசி சிஏ ஏபி அல்லது அவற்றின் நீட்சியில் உள்ள புள்ளிகள் முறையே PQR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பக்கத்தில் உள்ள புள்ளிகள் வந்து PQR. அது எப்படி இருக்கலாம்னா அந்த பக்கத்துக்குள்ளேயே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட நீட்சி, அந்த கோட்டை வந்து நம்ம நீட்டி விட்டோம்னா அதில் உள்ள புள்ளியாக இருக்கலாம். இப்போது பிசி பாருங்கள், பிசியில் வந்து என்ன புள்ளி இருக்குது? P இருக்குது. பிசிங்கிற பக்கத்தில் தான் உள்ளேயே என்ன இருக்குது? P இருக்குது. அடுத்தது சிஏ அப்படின்னு பார்த்தோம்னா சிஏக்கு உள்ள Qங்கிற புள்ளி இல்லை. எப்படி இருக்குன்னா சிஏவை நீட்டி விட்டுருக்கோம், அதுதான் நீச்சின்னு சொல்கிறோம். சிஏவை நீட்டி விட்டுருக்குற அந்த கோட்டில் வந்து Qங்கிற புள்ளி இருக்குது. அதே மாதிரி ஏபிங்கிற பக்கத்தில் வந்து R அப்படிங்கிற புள்ளி இருக்குது. இந்த 3 புள்ளிகளும், அதாவது PQR, இந்த 3 புள்ளிகளும் ஒரே கோடமைந்த புள்ளிகளாக அமைய தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை என்ன அப்படின்னா இதுதான். இது வந்து நம்ம சீவாஸ் தேற்றத்தில் எழுதுவோம் இல்லையா? அப்போ இங்கே ஆரம்பித்து வரிசையாக அப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், பியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். BP/PC விட்டதுலேருந்து தொடங்கணும். BP/PC இன்ட்டு சீவாஸ் தேற்றத்தில் இந்த Q எங்கே இருந்திருக்கும்னா இங்கே இருந்திருக்கும். அந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே இருந்திருக்கும். அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னா நீச்சியில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே எழுதும்போது இங்கே உள்ளே இருக்கிறதா இருந்தால் எப்படி எழுதுவோம்? CQன்னு எழுதியிருப்போம்ல, அதை தான் எழுத போகிறோம். CQ/QA. CQ/QA இன்ட்டு அடுத்து இங்கேருந்து AR/RB = -1. சீவாஸ் தேற்றத்தில் வந்து 1ன்னு கிடைக்கும். இங்கே நமக்கு அந்த நீட்சியில் இருக்கிறதுனால, டைரக்ஷன் மாறுறதுனால நமக்கு வந்து -1 அப்படின்னு இருக்கு. 22வது கொஸ்டின். PQR 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது.
ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் பரப்பளவு 0 அப்படின்னு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்படி இல்லை 0 கிடைக்கல அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமையாது. இன்னொரு மெத்தட் வந்து சாய்வு கண்டுபிடிக்கணும். அதாவது பிக்யூவோட சாய்வு, கியூஆரோட சாய்வு, பிஆரோட சாய்வு, இந்த 3 சாய்வு கண்டுபிடிச்சி 3 சமமாக இருந்தது அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து முக்கோணத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அது 0ன்னு வந்துச்சு அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்படி இல்லைன்னா ஒரே நேர்கோட்டில் அமையாது. ஸோ முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு புள்ளி -1.5 3 6 -2 -3 4, திரும்பவும் முதல் புள்ளி -1.5 3. ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் எடுத்துக்கிறோம். -1.5 இன்ட்டு -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது வந்து 1.5, 2ஐயும் 1ஐயும் பெருக்கிறோம். அதாவது 2 1 2 1 எவ்வளவு 3. ஸோ 3 ப்ளஸ் 6 இன்ட்டு 4 24, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு ஆயிரும். 3 9 மைனஸ். அடுத்தது இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். 3 6 18, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 3 6, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 4ஐயும் 1.5னா 1.5, 4 1 1 1 1 1, இப்போ என்னாகும் 6, -6 இஸ் ஈக்குவல் டு அரை இன்ட்டு 3 + 24, 3 + 24 எவ்வளவு 27, -9 மைனஸ் 18 + 6 24 -6. ஸோ அரை இன்ட்டு 27 9 போச்சுன்னா 18, மைனஸ் 24 6 போச்சுனாலும் 18. இப்போ 18 - 18 என்னவாயிரும் 0ன்னு ஆயிரும். இப்போ அரை இன்ட்டு 0, 0 இன்ட்டு அரை 0 தான். ஸோ முக்கோணத்தின் பரப்பு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை. புள்ளிகள் ஒரு கோடமையும். வெறுமனே புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாய்வை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கொஸ்டினில் சாய்வினை பயன்படுத்தி காண்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். சாய்வை பயன்படுத்தி எழுத போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பிக்யூவோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். பிக்யூ எடுத்து எழுதிக்கலாம். x1 y1 x2 y2. ஃபஸ்ட்டு பிக்யூவோட சாய்வு. சாய்வுக்கான ஃபார்முலா y2 - y1 x2 - x1. y2 என்ன கொடுத்துருக்காங்க -2, மைனஸ் y1 3 x2 6, மைனஸ் x1 திரும்ப ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். -2 - 3
-5/6 + 1.5 7.5. இப்போ இதில் 7.5ல் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கிறதுனால மேலும் கீழும் 10ஆல் பெருக்க போகிறோம். இப்போ மேலே 10ஆல் பெருக்கும்போது 5 × 10 50,000. இதை 10ஆல் பெருக்கும்போது 75 ஆயிரும். ஸோ 25ல் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 25 50, 3 25 75. ஒரு மைனஸ் இருக்குது. என்ன வருது? -2/3. இது PQவோட சாய்வு. இதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா QRோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். QRோட சாய்வு அதே ஃபார்முலா தான். y2 - y1/x2 - x1. y2 4 மைனஸ் திரும்ப ஒரு மைனஸ் வருது +2 x2 -3 -6. 4 + 2 6 -9. மைனஸை மேலே கொண்டு போயிட்டோன்னா -6/9 அடி கொடுத்தோன்னா 2 3 6 3 9. ஸோ இதுவும் என்ன தான் வருது? -2/3 தான் வருது. அடுத்தது PQ கண்டுபிடிச்சிட்டோம். QR. அடுத்தது PR. PRின் சாய்வு P -1.5, 3 R -3, 4. அதே ஃபார்முலா தான். PRின் சாய்வு y2 - y1/x2 - x1. ஸோ இங்கே y2 4 -3/x2 -3 மைனஸ் திரும்ப ஒரு மைனஸ் வருது. அப்போ +1.5. 4 - 3 1. இது குறி வெவ்வேறாக இருக்குது. குறி வெவ்வேறாக இருந்தால் என்ன செய்யணும்? கழிக்கணும். 3ல் 1.5ங்கிறது 1.5. 1.5ங்கிறத 1.5ன்னு வச்சுக்கலாம். 3ல் 1.5 போச்சுன்னா 1.5. இப்போ 1.5. பெரிய நம்பரோட குறி மைனஸு. இப்போ மைனஸை மேலே வச்சுக்கலாம். இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால மேலும் கீழும் 10ஆல் பெருக்க போகிறோம். இப்போ இதை மேலே 10ஆல் பெருக்கும்போது 10 ஆயிரும். கீழே 10ஆல் பெருக்கும்போது புள்ளி இங்கே வந்துடும். ஸோ 15. இப்போ அடி கொடுத்துடலாம். 2 5 10, 3 5 15. ஆன்சர் -2/3. இப்போ 3 சாய்வுமே நமக்கு எப்படி தான் வந்திருக்கு? சமமாக தான் வந்திருக்கு. சாய்வுகள் சமம். தேர்ஃபோர் புள்ளிகள் ஒரு கோடமையும் அப்படின்னு சொல்லிடலாம். இருபத்தி 3வது கொஸ்டின். √1 + cos θ / 1 - cos θ = cosecant θ + cot θ என நிறுவுக. √1 + cos θ / 1 - cos θ = பகுதியில் 1 - cos θ அப்படின்ருக்கு. பகுதியில் என்ன இருக்குது? 1 - cos θ. இதோட காஞ்சுகேட், அதாவது இணையன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இணையன் அப்படின்னா குறியை மாற்றிக்கலாம். 1 + cos θ. இந்த 1 + cos θவால் மேலும் கீழும் பெருக்க போகிறோம். 9th இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பகுதியில் உள்ள எண்களோட இணையனால் மேலும் கீழும் பெருக்கணும். இப்போ 1 - cos θ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட இணையன் 1 +
cos theta by 1 plus cos theta equal to root of மேலே தொகுதியில் உள்ள ரெண்டையும் பெருக்கிறோம் 1 plus cos theta into 1 plus cos theta. இப்போ என்ன எழுதிக்கலாம் 1 plus cos theta the whole square ரெண்டு வாட்டி பெருக்கிறதுனால whole square போட்டுக்கலாம். அதே மாதிரி இது 1 minus cos theta into 1 plus cos theta. இதை பார்த்தாலே ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது a plus b into a minus b. அதுக்கு ஃபார்முலா என்ன a square minus b square. Root of 1 plus cos theta the whole square by 1 square 1 தான் minus cos square theta. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் sin square theta plus cos square theta is equal to 1. இப்போ இதில் இருந்து 1 minus cos square theta ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் 1 minus cos square theta இது இங்கே போச்சு அப்படின்னா என்ன இருக்கும் இங்கே sin square theta 1 minus cos square thetaக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம் sin square thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 plus cos theta the whole square by sin square theta. இப்போ மேலும் கீழே ரெண்டுமே வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸ் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம் ரூட் இருக்கா அப்படியே வெளியில் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ இது வெளியில் வரும்போது 1 plus cos theta அப்படின்னு ஆயிரும். கீழே sin theta அப்படின்னு ஆயிரும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுது. அடுத்து இதை எப்படி எழுதிக்கலாம் இந்த sin theta வந்து ரெண்டு டேர்முக்குமே காமன். ஸோ 1 by sin theta plus cos theta by sin theta. 1 by sin theta 1 by sin theta என்ன sin theta ஓட தலைகீழி cosecant theta plus cos theta by sin theta cot theta. அவ்வளோதான் நிரூபிக்க வேண்டியது வந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் ரைட் சைடில் உள்ளது வந்துடுச்சு cosecant theta plus cot theta. 24வது கொஸ்டின் 8x மைனஸ் 7y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டின் சாய்வும் y துண்டும் கேட்டிருக்காங்க. இப்போ சாய்வு y துண்டு ரெண்டும் கேட்டாங்கன்னா அந்த வடிவத்துக்கு முதல்ல சமன்பாட்டை நம்ம எழுதிக்கணும். சாய்வு y துண்டு வடிவம் வந்து என்னது y is equal to mx plus c. நேர்கோட்டின் சமன்பாடு y is equal to mx plus c அந்த வடிவத்தில் எழுத போகிறோம். இப்போ 8x மைனஸ் 7y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 எந்த வடிவத்துக்கு எழுத போகிறோம் நம்ம y is equal to mx plus c. இப்போ y டேர்மை மட்டும் ஒரு சைடாக கொண்டு வரணும், எக்ஸ் டேர்மும் நம்பர் டேர்மும் இன்னொரு சைடு இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு y டேர்ம் வந்து இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மைனஸில் இருக்குது. y டேர்ம் வந்து நமக்கு மைனஸில் இருக்கக்கூடாது ப்ளஸில் தான் இருக்கணும் இந்த ஃபார்மேட்டுக்கு. ஸோ இங்கே y டேர்மை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரைட் சைடுக்கு கொண்டு போக போகிறோம், மீதி எல்லாமே இங்கே வச்சுக்க போகிறோம். இப்போ என்னாகும் 8x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 7y மைனஸ் 7y அங்கே போகும்போது ப்ளஸ் 7y ஆகுது. நமக்கு y மட்டும்தான் இருக்கணும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கணும் y மட்டும்தான் இருக்கணும். இதே நம்ம எப்படி எழுதிக்கலாம் 7y is equal to 8x ப்ளஸ் 6ன்னு எழுதிக்கலாமா, அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஏல இங்கே கொண்டு வர போகிறோம், ஏன்னா ஃபார்மேட்டில் y மட்டும் தனியாக இருக்கணும். இப்போ இந்த ஏழு அங்கே போச்சு அப்படின்னா y is equal to 8x ப்ளஸ் 6 டிவைடட் பை 7 மொத்தமாக டிவைடட் பை 7. இப்போ இந்த 7 பிரிச்சுக்கலாம் 8/7 x ப்ளஸ் 6/7. இப்போ இந்த வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் y is equal to mx plus c. அப்போ m இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது 8/7, c இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது 6/7. இதோட கம்பேர் பண்ணுறோம் y is equal to mx plus c. இதோட கம்பேர் பண்ணோன்னா m வந்து 8/7, c என்னது 6/7. இந்த mங்கிறது தான் சாய்வு, சிங்கிறது என்னது y விட்டு துண்டு, அவ்வளோதான். 25வது கொஸ்டின்
இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. இப்போ கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். 2 கோளங்களோட ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போது 2 கோளங்கள்ங்கிறதுனால ஆரங்களை நம்ம R1 R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ R1க்கும் R2க்கும் உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ R1:R2 R1:R2 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4:7. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? விகிதத்தை டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். R1/R2 = 4/7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்றும் இல்லை, ரேஷியோக்கு பதிலாக டிவிஷன் போட்டிருக்கோம், அவ்வளோதான். R1/R2 = 4/7. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. 2 கோளங்களோட கன அளவுகளின் விகிதம். கன அளவுகளின் விகிதம் 2 விகிதத்தையும் டிவைட் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். முதல் கோளத்தினுடைய கன அளவு 4/3πr1³ ரெண்டாவது கோளத்தோட கன அளவு 4/3πr2³. ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக R1 R2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இதில் பொதுவாக உள்ளதெல்லாம் அடைச்சிடலாம். 4/3 4/3 கேன்சல், π கேன்சல். அப்போ என்ன இருக்குது? R1³/R2³. இது எப்படி எழுதிக்கலாம்? R1/R2 எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்குமே க்யூப் இருக்கிறதுனால ஹோல்3ன்னு போட்டுக்கலாம். R1/R2க்கு நமக்கு வேல்யூ தெரியும். R1/R2 என்ன கொடுத்துருக்காங்க? 4/7. இப்போ 4/7 the whole cube is equal to, இப்போ க்யூப் ரெண்டுத்துக்கும் காமனா 4³ 4³ என்ன? 4 3 வாட்டி பெருக்கணும். 64/7³ 7 3 வாட்டி பெருக்கணும். 7 7 49 49 × 7 343. ஸோ 64/343 கிடைக்குது. தேர்ஃபோர் விகிதம், கன அளவுகளின் விகிதம். இதை விகிதமாக எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்? 64:343. 26வது கொஸ்டின். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க, விட்டம் கேட்டிருக்காங்க. நூற்றி 54 சதுர சென்டிமீட்டர். புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 4πr². கோளத்தின் புறப்பரப்பு. இப்போ 4πr² = 154 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இருந்து விட்டம் கண்டுபிடிக்க போகிறோம். தெரிஞ்ச மதிப்பெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 × பையோட வேல்யூ 22/7 × r² = 154. இப்போ நம்ம r² இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடலாம். 154. இங்கே 7 பகுதியில் இருக்குது, இங்கே வரும்போது மேலே வந்துடும். 4 22 மேலே இருக்குது, இங்கே கீழே வந்துடும். இது ரெண்டும் ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சுக்கலாமா? 1 2 1 2. இங்கே 7 2 14, மீதி 1. 7 2 14. திரும்ப 11வது வாய்ப்பாடில் அடிச்சுக்கலாம். 1 11 11, 7 11 77. இப்போ இங்கே 7 × 7 இருக்குது, கீழே 4 இருக்கு. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 எழுதிக்கலாம். 7 7 49, சாரி
7 × 7 எப்படி எழுதிக்கலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 7 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயராக இருக்கிறதுனால ஸ்கொயரெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஆரோட வேல்யூ 7/2. ஆரோட வேல்யூ 7/2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம் அப்படிங்கிறது என்ன? ஆரத்தோட 2 மடங்கு தான் விட்டம். அப்போ இதை 2ஆல் பெருக்கிக்கணும். விட்டம் 2r. 2 × 7/2. 2 2ம் கேன்சல். அப்போ என்ன கிடைக்கும்? 7. இப்போ விட்டம் 7 சென்டிமீட்டர். அவ்வளோதான். 27வது கொஸ்டின். 3 நாணயங்களை சுண்டும் பொழுது கிடைக்கும் கூறு வழியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக. இதை நாணயம் அப்படின்னு வச்சுக்கலாம். நாணயம் ஃபஸ்ட்டு வாட்டி சுண்டும்போது ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு ஹெச்டி. திரும்ப 2வது வாட்டி சுண்ட போகிறோம். இப்போது இங்கேருந்து ஒரு ஹெச்டி, அதே போல் இங்கேருந்து ஒரு ஹெச்டி. 3வது வாட்டியும் சுண்டுறோம். 2 நாணயம் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 3வது வாட்டியும் சுண்டுறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஹெச்டி வரும். இதில் ஒரு ஹெச்சு, இதில் ஒரு டி. அதே மாதிரி இங்கேயும் ஹெச்டி, அதே போல் இங்கேயும் ஹெச்டி. ஒவ்வொன்றுத்துலேருந்து ஒவ்வொரு ஹெச்டி வரும். இதுதான் 3 நாணயத்துக்கான மர வரைபடம். இப்போ இதில் இருந்து கூறுவழி எஸ்ஸை நம்ம எடுத்து எழுதிடணும். எஸ்எஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதுறது? இங்கேருந்தே பார்க்கணுங்க. பாருங்கள், ஹெச்சு ஹெச்சு ஹெச்சு, அடுத்து ஹெச்சு ஹெச்சு டி, அடுத்து இங்கே அப்படியே வருது ஹெச் டி ஹெச், ஹெச் டி டி. இதை வச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே டி ஹெச் ஹெச், டி ஹெச் டி, டி டி ஹெச், டி டி டி. ஸோ n of s is equal to 8. அடுத்தது 28வது கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். முதல் 21 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தை காண்க. இப்போ இதில் முதல் n இயல் எண்களின் திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். √n² - 1/12. முதல் n இயல் எண்களுக்கான திட்ட விலக்கம். இதில் nக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? 21. முதல் 21 இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால nக்கு பதிலாக 21 போட போகிறோம். ஈக்குவல் டு nக்கு பதிலாக 21 போட்டோம்னா 21² - 1/12. ரூட்டு போடும்போது பகுதிக்கும் சேர்த்து தான், அதனால் நல்லா கீழே வரை இழுத்து போடணும். √21க்கு ஸ்கொயர், 21 2 வாட்டி பெருக்கணும். 441 - 1/12 ஈக்குவல் டு √440/12. 440/12 அடி கொடுத்தோம் அப்படின்னா 2வது வாய்ப்பால் அடிச்சுக்கலாம். 220/6ன்னு வரும். திரும்ப 2வது வாய்ப்பால் அடித்தோம் அப்படின்னா 110/3. 110 3ஆல் வகுக்கணும். 3 9, பாக்கி 2 0, 6 3 18, மீதி 2. அடுத்து இல்லைங்கனால புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கலாம். 6 3 18, இப்படி போயிட்டே இருக்கும். 36.66666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 36.66 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம்.
வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக தோராயமாக அதோட வேல்யூ வந்து 6.05. ஈஸியாக ஞாபகம் கூட வச்சுக்கலாம். இங்கே முழுஎண் என்ன இருக்குது, 36 இருக்கா. 36ஓட வர்க்கமூலம் 6. 36லேருந்து பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்பர் வராது, 0 தான். 0.5 அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் 2ஆம் திருப்புதல் தேர்வுக்கான 5 மார்க்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.